இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து அதிலிருந்து ஒரு சத்தியத்தை பெற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுவதுமாக நடப்பதற்கான ஒரு பலனை பெற்றுக்கொள்ள நாம் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 1 பேதுரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் இருக்கு. அதிசயமானவர், அற்புதமானவர், சர்வ வல்லவர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று ஆயிரம் பெயர்களால் அவரை நாம் அழைக்கிறோம். ஆனால் அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, அவர் விசாரிக்கிற தேவன். எல்லாம் இருந்தும் மனுஷனுடைய வாழ்க்கையில தன்னை பற்றி அக்கறையா விசாரிக்க இந்த உலகத்துல யாரும் இல்லை. பணம் இருக்கு, பதவி இருக்கு, ஆனா உள்ளத்துல ஒரே இருக்கு. தனிப்பட்ட விதத்துல எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, உடம்பு எப்படி இருக்கு, பிரச்சனை என்ன, இப்படி அமர்ந்து அவங்களுடைய விசாரிக்க இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை. ஆனா நம்முடைய தேவன், அவர் பெயரை விசாரிக்கிற தேவன். உங்களை விசாரிக்க யாருமே இல்லை என்று கவலைப்படுகிற உனக்கு இந்த நாளிலே, இந்த மாதத்துல, இந்த முதல் நாளிலே தேவன் விசாரிக்கிற தேவனாய் உங்கள் அண்டியவன் இருக்கிறார். விசாரணை என்று வேதத்துல பார்க்கும்போது அந்த 3 விதமான விசாரிக்கிற காரியங்களை நான் வேதத்துல பார்க்கிறேன். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை குறித்து தேவன் விசாரிக்கிறார். இவ்வளவு நாள் இருந்து என்னப்பா பண்ண, இவ்வளோ காரியங்களை உனக்கு ஒப்புவித்தனே, அதை எப்படி செய்த? இது நம்முடைய கிரியைகளை குறித்த ஒரு விசாரணை. இன்னொரு விசாரணை இருக்கிறது, நியாய விசாரணை. நமக்கும் நம்ம எதிரியாளிக்கும் எதிரடியா இருக்கிற எதிராளிக்கும் அல்லது நமக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நமக்கு நீதி கிடைக்காம, நியாயம் கிடைக்காம பல வருஷங்கள் ஆச்சு, பல மாதங்கள் ஆச்சு. எனக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதம் வரல, எனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு வரல, எனக்கு வர வேண்டிய பணம் வரல. என் நீதியாய் பார்க்கும்போது அது எப்போ வந்திருக்கணும், இன்னும் ஆண்டவரே எனக்கு வரலையே என்று சொல்லி அது ஒரு நீதி விசாரணை. அதையும் நமக்காய் தேவன் நீதி விசாரணை செய்கிறார். இன்னொன்று, நம்முடைய குறைவுகள், பலவீனங்கள், நம் சந்திக்க பிரச்சனை மத்தியில் நமக்கு உண்டாகிற கவலை, இதை குறித்து விசாரிக்கிற ஒரு விசாரணை. இப்படி ஒரு 3 விதமான விசாரணை இருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டு வந்தோம், எதை செய்தோம் என்று நம்முடைய கிரியைகளை குறித்து நமக்கு அவ்வளோ கவலை உண்டாகிறது இல்லை. ஆனால் 2 காரியங்களை குறித்து நமக்கு கவலை உண்டாகுது. ஒன்று, அநேக நாட்களாக எதிர்பார்த்த ஒன்று நமக்கு கிடைக்காத பொழுது அது நமக்கு கவலையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அநேக நாட்கள் உழைத்தும் உயர்வுக்கு வராத போது நம்ம ஏன் இவ்வளோ நாள் உழைத்து இருக்கிறோமே, நமக்கு ஒரு உயர்வு வரலையே, மேன்மையை வரலையே என்று எண்ணும் பொழுது அது ஒரு நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கல. இந்த நாள் இவ்வளோ நாள் உழைத்ததுக்கு நான் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கணுமே, வரலையே, எனக்கு கிடைக்க வேண்டிய நீதியான காரியங்கள் கிடைக்கல எனும்போது அது ஒரு விதமான நமக்கு ஒரு கவலையை உண்டாக்குகிறது. இன்னொன்று, நம்முடைய பர்சனல் லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகள், தேவைகள், குறைவுகள், இது நம்மளை கவலைக்குள்ளாக்குகிறது. சொல்லுகிறது வேதம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாம் அவர் மேல வைக்கிறது இல்லை. இதை போய் இப்போ ஒருத்தர்கிட்ட போய் சொன்ன உடனே இந்த மாதிரி பிரச்சனைங்க, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை கேட்டுட்டு போய் மற்றவங்க கிட்ட சொல்லி அந்த பிரச்சனை பெருசாக்கி விட்டுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கேயோ கொண்டு போய் உன்னுடைய கவலை வைக்காத, அந்த கவலை என் மேல் வைத்து விடு, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. நமக்கு பிரச்சனைகள், கவலைகள் மாறும் பொழுது அதனை யாருக்கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பர்சனலாய்
முகமுகமாய் நம்மோடு பேசுகிற ஒரு தேவன் பக்கத்தில் அமர்ந்து உன்னை விசாரிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவரிடத்தில் உன்னுடைய கவலைகளை அவர் மேல வைத்து விட்டு அவரிடத்துல சொல்லிவிடு. அவர் விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, உன்னை விசாரித்து அதின் காலத்தில் உனக்காய் நேர்த்தியாய் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சில நேரத்துல நம்ம கிட்ட வருவாங்க, விசாரிக்கிற மாதிரி வருவாங்க. இன்னும் எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா அப்படி கேட்ட உடனே அவங்க சந்தோஷமா வந்தவங்க நம்ம பிரச்சனை கேட்டுட்டு அவங்க சோகமா போயிடுவாங்க. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு என்ன விடிவு தெரியாது, தீர்வு தெரியாது. இது என்ன பண்ணுன்னு அவங்களுக்கு புரியாம நம்ம நலம் விசாரிக்க வந்து அவங்க சோகமா போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பதில் கிடையாது. உன்னை விசாரிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. உன்னை விசாரிச்சு நல்லா இருக்கியப்பா, சரி பாத்துக்கோ, நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு போறவர் அல்ல. உன்னை விசாரித்து, அவருடைய விசாரணை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு பகுதிகளாய் ஒவ்வொரு சூழ்நிலையை உணர்ந்து புரிந்து, அவருக்கு எல்லாம் தெரியும். ஏன் விசாரிக்கணும்? தேவன் நம்ம யாராய்ந்து அறிந்து இருக்கிறாரு இல்லையா? விசாரிச்சுதான் தெரிஞ்சுக்கணுமா? அப்படி இல்லை. அவர் உன்னை அன்பாய் அமர்ந்து உன் பக்கத்தில் உன்னை விசாரிக்கும் போது, உன் தேவைகள் குறைவைகள் பிரச்சனைகள்லாம் சொல்லும் பொழுது, கர்த்தர் நீங்க அவர் மேலே உங்களுடைய பாரத்தை உங்கள் கவலையுமே அவர் மேலே வைத்து விடும்போது, அப்போ நாம் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன். அப்போ அவர்கிட்ட சொல்லும் போது நீங்க அவர்கிட்ட எதிர்பார்ப்பீங்க. அப்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். அப்போது தேவன் மகிமைப்படுவார். அப்போதுதான் உங்களுக்கு நான் என் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்தேன், அதனாலே என் தேவன் எனக்கு அற்புதமாய் செய்தார் என்று அவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களால் வாழ முடியும். ஒருவேளை அவர் எல்லாம் அறிந்திருந்தோம், நீ அவர்கிட்ட சொல்லாம அது தானாக சரியாயிடுச்சுன்னா நீ என்ன நினைப்ப? ஆண்டவர் தான் செஞ்சார்னு நினைக்க மாட்டேன். எப்படியோ நடந்துச்சு. அப்போ ஒவ்வொரு காரியமும் அப்படி நடந்துட்டா இயற்கையா இப்படிதான் நடக்கும் நீ நினைச்சிட்டு போவே. ஆனால் என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் என் காரியங்களை சொல்லும் போது அவரிடத்தை சொல்லி இருக்கிறேன், அவர் நிச்சயமா செய்வார். அதை செய்து முடிக்கும் போது நமக்கு தெரியும், அன்றைக்கு என் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து என்னுடைய குறைகள் தேவைகள் எல்லாம் என் தேவனிடத்துல சொன்னேன், அவர் இன்றைக்கு அற்புதமாக செய்து முடித்து இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. பவுல் ஒன்று சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் நம்புகிற தேவன் அவர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை நன்றாய் அறிந்திருக்கிறேன். நாம கூட என்னை விசாரிக்கிறவை இன்னார் என்று அறிந்திருக்க வேண்டும். அந்த அறிவு நமக்கு குறைவா இருக்கு. அதனாலதான் அநேக நேரங்களில் ஆண்டவர் இப்படியும் செய்ய முடியுமா, இப்படியும் செய்வாரா, அல்லது இதையும் செய்வாரா என்ற ஒரு கேள்விக்குறி வரும்போது நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை விட்டுட்டு மனுஷனிடத்துல போய் தம்முடைய தேவைகளுக்காய் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தா, என்னை விசாரிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தா, நம்ம குறைகளை ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்னா அவரே தீர்வா இருக்கிறார், அவரே முடிவா இருக்கிறார். எதுவானாலும் தேவனிடத்துல போய் நம்ம சொல்லுவோம். கர்த்தர் அதை சீர் செய்ய சரி செய்ய அவர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். அவர் இன்னார் என்று, அவர் என்னை விசாரிக்கிறவர் இன்னார் என்று நம்ம அறிந்திருக்க சில வசனங்களை உங்களுக்கு காட்டிடுறேன் இந்த காலை வேளையில. அது உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் அப்படி தட்டி எழுப்ப நான் நம்புகிறேன். தானியேல் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்காக உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களுக்காக காலங்களையும் சமயங்களையும் மாற்றி உங்களுக்காக எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். நீ அநேக காலங்களை இழந்து போயிருந்தாலும், உன் நாட்கள் அநேக நாட்கள் வீணாய் போயிருந்தாலும், என் நாட்கள் எல்லாம் வீணா போயிச்சு ஆண்டவரே, என் நாட்கள் எல்லாம் வீணா கழித்துடேன்னு சொல்லி இன்னும் நான் என்ன செய்ய போகிறேன், என் நாட்கள் குறுகின நாட்களா இருக்கிறது என்று நீ நினைத்தாலும், உனக்காக காலங்களையும் ஆண்டவர் சமயங்களை மாற்றி
உன் வாழ்க்கையை புதிதாக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். உனக்காக ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்துகிறார். ஏன்னா அவர் ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். ஆகையினால காலங்கள் இது சாதகமா இல்லையே, காலங்கள் அதற்கு சூட்டா இல்லையே, நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறேன்னு, இப்படிப்பட்ட வயது சென்றவளா இருக்கிறேன் என்று சொல்லி வயதும் காலங்களும் மாறி இருந்தாலும் கடந்து போயிருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உனக்காக காலங்களை மாற்றி அமைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நாட்களை கூட்டி கொடுக்க அவர் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா புத்தகத்துல 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். வாழ்க்கையில நீ சோர்ந்து போயிருந்தா உன்னை விசாரிக்கிற தேவன் உனக்கு பலன் தருகிற தேவன் இருக்கிறார். சத்துவத்தை எல்லாம் இழந்து போய் என்னால ஒன்றையும் செய்யக்கூடியான சத்துவம் எனக்கு இல்லை, எதுவும் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா எதையும் என்னால செய்ய முடியாத ஒரு மனசோர்வு, சரீரத்துல பலவீனம், ஆண்டவருக்கா ஏதாவது செய்யணும், எத்தனையோ காரியங்கள் மனதில் ஓடுகிறது, ஆனால் அதை செய்யக்கூடிய எனக்கு சத்துவமும் பலனும் இல்லை என்று நினைக்கிறையா? இன்றைக்கு உன்னை விசாரிக்கிற தேவன் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். எதுக்கு பலன் இல்லை நினைக்கிறியோ, எதை செய்ய எனக்கு சக்தி இல்லை நினைக்கிறோ, எதற்காக எனக்கு சத்துவம் இல்லை என்று நினைக்கிறோ, காலை வேளையில் உன்னை விசாரிக்கிற தேவன் உன்னை பலப்படுத்துவ உனக்கு சத்துவத்தை கொடுக்கும் வல்லவரா இருக்கிறார். வசனம் வாசித்து காட்டுகிறான். உன்னை விசாரிக்கிறவர் இன்னாரென்று நீ அறிந்திருந்தா உன் குறைகளை, தேவைகளை, பிரச்சனைகளை, உனக்கு சேர வேண்டிய நியாயங்களே என் தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கின்ற ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும். என் தேவன் நிச்சயமா எனக்காக யாவையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு பெருகக்கூடும். ஏசாயா புத்தகத்திலே 43ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், உனக்காக உனக்காக புதிய காரியத்தை செய்கிற ஒரு தேவனா இருக்கிற. இதுவரையில் உன் வாழ்க்கையில நீ கண்டே இருக்க மாட்ட, பார்த்தே இருக்க மாட்ட, சந்தித்தே இருக்க மாட்ட. உன்னை விசாரிக்கிற தேவன் உனக்காக புதிய காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அந்த நீ நினைச்சே பார்த்திருக்க மாட்ட. உன் வாழ்க்கையில எதிர்பாராத, உன் அறிவு கேட்டாத புதிய காரியங்களே தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா கேட்கிறார். அது உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு புதுமையின் தேவனா இருக்கிறேன். எந்த கோணத்துல அற்புதம் செய்வேன் உங்களுக்கு தெரியாது, எந்த கோணத்தில் வேணாலும் அற்புதம் செய்வார். ஒரு புதுமையின் தேவன். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரத்துல வழியும் கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, மணற்பாங்கான ஒரு இடம். பாலைவனெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா எந்த பக்கம் எந்த திசைன்னு தெரியாது, எந்த பக்கம் போறோம், எந்த பக்கம் கிழக்கு மேற்குன்னு தெரியும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. அங்க ரோடு போட முடியாது, மண் பறந்து என்ன பண்ணும், ரோட்டை மூடிடும். ஒரு பக்கம் மேடாகும், திடீர்னு வரும், அது பள்ளமாகும். காத்தடிக்க திசையில மணல் பறந்து மேடும் பள்ளமாய் மாறி மாறி வந்துட்டே இருக்கும், காற்று அடித்து கொண்டே இருக்கும். அங்க ரோடே போட முடியாது, வழியே கிடையாது. அப்படி வழியே இல்லாத ஒரு இடத்துல உனக்காய் வழியை உண்டாக்குற ஒரு தேவன், வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குற ஒரு தேவன், உன்னை விசாரிக்கிற தேவன். உன் வாழ்க்கையில உனக்கு நன்மை நடப்பதற்கு எந்த ஒரு வழியும் இல்லாத பொழுதும் உனக்காக ஒரு புதிய வழியை வனாந்தரத்திலே உருவாக்க ஒரு வல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்காக வழியே இல்லாமல் போனாலும் எனக்கு வழி உண்டாக்குற ஒரு தேவன் ஒரு இருக்கிறார். நல்லவர். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் கோணலாம் மானலமா இருக்கு. நாம் நினைச்சபடி இல்லை, நாம ஒண்ணு நினைச்சோம், வேற ஒண்ணு நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் வேற வழியில போனா இப்ப வேற வழியில போயிட்டு இருக்கோம். நினைச்சபடி எதுவும் நடக்கல, எல்லாம் தாறுமாயா நடந்து கொண்டு இருக்கிறது. எதையும் ஆசைப்பட்டோம், அதெல்லாம் நடக்கலையே, கோணலா இருக்கிறது. உன்னை விசாரிக்கிற தேவன்
உன் கோணல்களை சரி பண்ணுகிறவரா இருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. உன்னை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, உன் வாழ்க்கைக்கு முன்பாக கடந்து சென்று எதெல்லாம் கோணலாய் இருக்கிறதோ, எதெல்லாம் ஒழுங்கினமா இருக்கிறதோ அதை ஒழுங்குபடுத்துகிற தேவன், கோணலை செவ்வையாக்குகிற ஒரு தேவன் உன்னுடைய தேவன். என்னை விசாரிக்கிறவர் நான் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை அக்கறையாய் விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சொல்லுறார், ஒரு நீ தாய் தேட்டுகிறது போல தேட்டுகிற ஒரு தேவன். ஒருவேளை உன்னை பெற்ற தாய் உன்னை மறந்து போனாலும் நான் உன்னை மறக்கிறதில்லை. ஹல்லேலூயா. அப்படி நம்ம அதிகமாய் நேசிக்கிற தேவனுடைய விசாரணை எப்படி இருக்கும்? ஆசையாய் தூக்கி குஞ்சுகிற அந்த தாயோ தகப்பனோ அந்த பிள்ளைய அவங்க விசாரிப்பாங்க. பார்த்துருக்கீங்க? சாப்பிட்டியா? உனக்கு என்ன வேணும்? அப்பா உனக்கு வாங்கி தரட்டுமா? உனக்கு என்ன பிடிக்கும்? அது வாயாலே சொல்ல கேட்டு அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறதுல அந்த தகப்பனுக்கு அலாதியான சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த வந்து பிஞ்சு வாயில அந்த குழந்தை தகப்பன் இடத்துல அது இது கேட்கிற விஷயத்த அதை கேட்டு அதுக்கு அந்த தகப்பன் வாங்கி தராரு பாருங்க. அந்த தகப்பன் இருக்கிற சந்தோஷம், அந்த பிள்ளைக்கு கிடைத்த சந்தோஷத்தை கட்டிலும் அந்த தகப்பனாருக்கு மிகுந்த சந்தோஷம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை பெற்ற தாய் தகப்பனை காட்டிலும் அதிகமாய் உன்னை அன்ப செய்கிற ஒரு தேவன். உன்னை விசாரித்து நீ விரும்புகிறதே கொடுக்கிறதிலே அவருக்கு அலாதியான சந்தோஷம். நீ அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷப்படுகிறதை காட்டிலும் அதை உனக்கு கொடுத்து அதை மகிழ்கிறதிலே அவருக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா புத்தகத்தை 32ஆம் அதிகாரம் 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்ன என்னப்பா நினைச்சிட்டு இருக்க நீ? உன்னை விசாரிக்கிற நான் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒரு கொஸ்டின் மிஸ்டர். இதுக்கு மேல அவரு வேற என்ன சொல்ல முடியும்? வேற பெருசா இதுக்கு இந்த கேள்விக்கு மேல அவரு என்ன சொல்ல முடியும்? என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரணம் ஒன்று இருக்கா? நீயே சொல்லு பண்கிறாரு. அப்படின்னு என்ன? உனக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். உனக்காக எதையும் செய்ய எனக்கு வல்லமை உண்டு, மனம் உண்டு, விருப்பம் உண்டு, வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு. சொல்ல முடியுமா? என்னால செய்யக்கூடாத ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கேட்கிறாரு. அப்படின்னா என்ன? என்னால எல்லாம் உனக்காக செய்ய முடியும். உன்னை விசாரிக்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயா? நீ தொழுதுகிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறாயா? அதனால ஏன் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? சொல்லுகிறார், அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடினாலே உன் கவலைய அங்க வச்சிரு. எங்கேயோ யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு அதை பெருசாக்கிட்டு அவங்க 4 பேர்கிட்ட சொல்லு. ஒவ்வொரு நாளும் அது கவலை பெருகிறத தவிர அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கல. ஆனால் உன்னை விசாரிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை மாற்றி அமைக்க, அதை சரி செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருந்தா நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. சொன்னாரே, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை நான் கை விடுவதும் இல்லை என்று சொன்னாரே. வாக்கு மாறிட்டாரா? இல்ல நேத்து அப்படி இருந்தாரு, இன்னைக்கு இருக்க மாட்டேன்னு சொன்னாரா? இல்ல நாளைக்கு இருப்பேன்னு சொன்னாரா? என்றைக்கும் வாக்கு மாறாத தேவன். பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருக்கிறதே. அது உனக்காக எழுதப்பட்டு உன் கரங்களில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் வார்த்தையில உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. உபாகம் புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம்,
வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. தேவன் ஒரு தேசத்தையே விசாரிக்கிறாரா? வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் ஒரு தேசத்தை விசாரிக்கிற தேவன் உன்னை விசாரிக்க மாட்டாரா? உன் வாழ்க்கையின் துவக்கம் முதல் முடிவு வரையில எல்லா காரியங்களும் அவர் விசாரிக்கிற ஒரு தேவன் மாத்திரமல்ல, யாரை அவர் விசாரிக்கிறாரோ அவர்கள் மீது அவர் கண் வைக்கப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன் மேல ஒரு கண் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு கண் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கண் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய தேவைகள், குறைவைகள், பிரச்சனைகள், உன் கவலை, கண்ணீர் எல்லாவற்றும் ஒரு கண் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதை தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அவர் விசாரிக்கிறார். உன்னை விசாரிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடல. உன் மேலே கண் வைத்து அதின் காலத்துல நேர்த்தியாய் உனக்காக ஒரு நாட்களையும் ஒரு நேரத்தையும் ஒரு நிமிடத்தையும் ஒரு நொடியும் நியமித்து அந்த நேரத்துல உனக்காய் அற்புதங்கள் செய்ய ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மகிழ்ச்சியா இருப்போம் தெய்வ சமூகத்துல. எனக்காக ஒருவர் இருக்கிறார். என்னை விசாரிக்கிற தேவன், என்னை அன்பு செலுத்துகிற தேவன், என்னை தாங்குகிற ஒரு தேவன், என்னை தப்புவிக்கிற தேவன், என்னை தூக்கி நிறுத்துகிற ஒரு தேவன், என்னோடு வருகிற தேவன், எனக்காய் பரிந்து பேசுகிற தேவன், எனக்காய் நியாயம் விசாரிக்கிற தேவன், என்னோட எல்லாவற்றிலும் இருந்து இந்த உலகத்தில் முடிவு பறிந்து என்னோடு இருக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை நன்றாய் விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. அறகுறையா விசாரித்து போறதில்ல. எல்லா காரியங்களையும் விசாரிப்பா. உன் சரீரத்தை குறித்து விசாரிப்பா, உன் குடும்பத்தை குறித்து விசாரிப்பா, உனக்கு கூட இருக்கிறவர்களுக்கு விசாரிப்பா, உடைய வருமானத்தை குறித்து விசாரிப்பா, உடைய தேவைகளை குறித்து விசாரிப்பா, நடந்து போகிற பாதைகளை குறித்து விசாரிப்பா. எல்லாவற்றையும் அணுவணுமா விசாரித்து இதன் காலத்தில் உனக்கு எல்லாவற்றையும் செய்வர் வல்லவரா இருக்கிறார். நீ விசாரிக்கிற தேசம், கர்த்தரால் விசாரிக்கப்படுகிற தேசமே உண்மையில் தேவனுடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை யார் பார்க்கறாங்களோ இல்லையோ, பார்க்காமல் போறாங்களோ, கவனிக்காம போறாங்களோ, உன் தேவனாகிய கர்த்தர் உன் விசாரிக்கிற தெய்வம் கண்கள் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 68ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தம்முடைய பரிசுத்த வாச ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் விசாரிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகள்னா தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அனாதை பிள்ளைகளுக்கு அவர் போய் தகப்பன நின்று அவங்கள காரியங்களெல்லாம் விசாரித்து அவங்களை நியாயம் செய்கிறாரா? இந்த உலகத்துல ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களா இருந்தாலும், இந்த உலகத்துல அவர்கள் திக்கற்ற பிள்ளைகளா இருந்தாலும், அவங்கள ஆண்டவரை அறியாது இருந்தாலும், அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு இவர் தகப்பனா போய் நின்று அவங்களுக்கு நியாயம் செய்கிறாரு. அவங்க யாரும் இல்லை, அவங்க பக்கம் நிக்க நியாயம் கேட்க யாரும் இல்லை. யாரும் இல்லாத போது அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிள்ளைகளை தேவன் அவர்கள் இவரை அறியாது இருந்தாலும் அவர்களை இவர் அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு போய் தகப்பனா போய் நிற்கிறாரா? நான் கேட்கிறேன், ஆண்டவரையே அறியாத ஒருத்தர் இந்த உலகத்துல தாய் தகப்பன் அல்லது அனாதையா இருந்தாலும் அவங்களுக்காக இருக்கிற தேவன், அவரையே தகப்பன் ஆய்கொண்ட, அவருக்கு பிள்ளையா இருக்கிற, அவரையே ஆராதிக்கிற உனக்கு நியாயம் செய்ய மாட்டாரோ? உன் பக்கத்துல வந்து நிற்க மாட்டாரோ? உனக்கு உதவி செய்ய மாட்டாரோ? விதவைகள் பாருங்க, அவங்களுக்கு எல்லாமே கணவன் தான். அந்த கணவன் போயிட்டா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெண்மணிக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் பிள்ளை இல்லாத ஒரு மனைவிக்கு அவங்க விதவை ஆயிட்டாங்கன்னா பாருங்க, அந்த உலகம் அவங்கள ஒதுக்கிடும். சொல்றாரு, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு பக்கத்துல நின்றுட்டு அவங்களுக்கு போய் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவங்களுக்கு யாருமே கிடையாது, ஏன் தேவன் கூட அவங்களுக்கு தெரியாது, அறியாத ஒரு நிலையில இருந்தாலும் அந்த விதவைகளுக்கு நின்றுட்டு
ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கிறார். யாரை கொண்டாகல அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டுடைய கண்கள் பாருங்க, அவர் விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், ஆதரவற்ற ஒரு நிலையில் இருந்தாலும், அவனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னா அவனுக்காக போய் நின்று அவனுக்கு விசாரிக்கிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல தகப்பன். ரூத்துக்கு எழுதின புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தலாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது. ரூத்து பாருங்க, மோவாப் தேசத்தை விட்டு தன் மாமியாருக்காக, கணவன் மரித்தும் கூட ஒரு வாழ்க்கையை தேடாம தன் மாமியாரை நம்பி, அவரு கடவுளையே நம்பி, எங்க போனாலும் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி, வயதான இந்த மாமியாரை கைவிடக்கூடாதுன்னு சொல்லி அவ கூட இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார். பாருங்க, அவளுக்கு கிடைச்ச வேலை வயல்களிலே தானியங்களை பொறுக்கிற வேலை. அவர் ஏழ்மை, ரொம்ப ஒரு கீழ்த்தட்டு மகளா இருக்கிறார். அந்த சிதறி போகிற அந்த கதிர்களை பொறுக்கிய அதில் வருகிற அதை வைத்துதான் உணவு சாப்பிடணும். அதான் குடும்பம் பாருங்க. ஒரு வயதான மாமியார், மருமகள், வேற அந்த குடும்பத்துல ஆண் துணை இல்லை. போய் ஒரு வயல்வெளியிலே பொறுக்கி கொண்டு இருக்கும் போது போவாசுடைய கண்களிலே தயை கிடைக்குது. போவாஸ் அவளுக்காக நிறைய காரணி விட்டு கொடுக்குறாங்க. யாரும் அந்த பிள்ளைய ஆதட்டாதீங்க, தண்ணீர் கேட்டா கொடுங்க, சாப்பாடு கேட்டா கொடுங்க, அவள் தாராளமா பொறுக்கி கொள்ளட்டும், நீங்க அதை கதிர்களை சிந்து விடுங்கன்னு சொல்லி அநேக காரியங்களை இந்த போவாஸ் என்பவன் இந்த ரூத்துக்காக விட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ ரூத்து சொல்ற வசனத்தான் இது. அப்போது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து, இந்த ரூத் என்பவன் அந்த போவாசுடைய காலில் விழுந்துட பிளாட்டா. எங்கேயோ இருந்த அனாதையை போல வந்த, எங்களுக்கு ஆதரவு கிடையாது, யாருமே கிடையாது, எல்லாத்தையும் இழந்துட்டோம், புருஷனை இழந்துட்டோம், மாமனார் இழந்துட்டோம், எல்லாம் குடும்பத்தில் ஆண் துணையே இல்லை, எங்கோ இருந்த வந்த எனக்கு முகங்குப்புற விழுந்து வணங்கி, கடவுளாவே நான் பாக்குறேன் அந்த போவாஸ், விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது. எனக்கு உதவி செய்ய, மனம் இறங்க, தயை செய்ய எப்படி உங்களுக்கு மனம் வந்தது? அது காலில விழுந்து வணங்கி இந்த கேள்வியை கேட்கிறான். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க யாராவது அதுல 11வது வசனம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், உன் தகப்பனையும் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்திற்கு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவன் சொல்லுகிறான், எதனால என்னை விசாரிக்கத்தக்க மனம் உனக்கு வந்தது? நான் யாரோ எங்கிருந்து வந்தவளாச்சு, இவ்வளோ என் மேல் இரக்கமா இருக்கிற, இவ்வளவு என் மேல் பரிவா இருக்கிற என்று கேள்வியை கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், உன் சொந்த ஊரை விட்டுட்டு, உன் சொந்தத்தை விட்டு, தகப்பனை விட்டு, எல்லாம் விட்டுட்ட, புருஷன் இறந்த பிறகு இந்த மாமியார் பின்னாடி வந்து உன்னுடைய நற்குணத்தை பார்த்து உன் மேல எனக்கு தயை கிடைச்சது அவன் சொல்றான். இந்த போவாஸ் ரொம்ப நல்ல தேவ மனிதன். அநேக இடங்களிலே போவாஸ் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிடப்படுகிறார். அந்த போவாஸ் இவளுடைய நடக்கையை பார்த்து அவனுக்கு ஒரு இரக்க மனம் வந்துடுச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த போவாஸை காட்டிலும் இந்த இயேசு கிறிஸ்து என்ன போவாஸ் 1000 மடங்கு மிகவும் நல்லவர்.
அவர் உன்னுடைய நடக்கையை பார்த்து உன்னை விசாரிக்க வரவில்லை. ரொம்ப கரெக்டா இருந்துட்ட, ரொம்ப பரிசுத்தமா இருந்துட்ட, ரொம்ப நீ நீதியா நடந்துட்ட, நீ பொய்யே பேசல, நீ ரொம்ப உத்தமமா இருந்த, அதனால அவர் உன்னை விசாரிக்க வரவில்லை. நீ பாவியா இருக்கையிலே, நீ துரோகியா இருக்கையிலே, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழுகிற அந்த நாட்களிலேயே தேவன் உன்னை கர்ப்பத்திலே உருவாக முன்னே முன்குறித்தவராய் அறிந்தவராய் அவர் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த போவாசை காட்டில இந்த போவாஸ் 1000 மடங்கு நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் செய்கையை பார்த்து உன் குணத்தை பார்த்து ரொம்ப நல்ல பையன்பா, நீ நல்லதை செய்யற, உத்தமமா இருக்கிற, தானம் தர்மம் பண்ற, அதனால நான் உனக்கு இறங்குறேன், உன்னை விசாரித்து உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறேன் என்று இயேசு உன்னை தேடி வரவில்லை. நாம் பாவியா இருக்கையிலே, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு எதிராய் பேசிக் கொண்டு இருக்கும் போது, ஆண்டவரை நான் நம்பாத பொழுதும் என் தேவன் என்னை விசாரிக்க வந்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கே உன்னை தேடி வந்த அந்த இயேசு இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட உன்னை குறித்து எவ்வளவாய் விசாரிக்கிற தேவனா இருப்பார். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யார் மேல கொண்டு போய் வச்சுறாங்க? நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவங்க பிரச்சனை அப்படியே பொண்டாட்டி மேல இறக்கிடுவாங்க. சிலர் பொண்டாட்டி புருஷன் மேல இறக்கிடுவாங்க. அந்த பிரச்சனையில கவலை அதிகமாகி என்ன பண்ண தெரியும், அந்த கோபத்துல அந்த பிரச்சனையினால வேற விதமா அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. பாரம் அழுத்த அழுத்த என்ன ஆகணும், அது கிடைக்காது, நடக்காது என்ற ஒரு சூழ்நிலையை அவங்க மனசுல வந்த பிறகு இவங்க என்ன பண்ணணும்னு தெரியாம ரியாக்ஷன் மாறிடும். நீங்க இந்த கவலையை கொண்டு போய் வச்சிருங்க. உங்களுக்குள்ள வைத்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய எண்ணங்கள் மாறி, செயல்பாடுகள் மாறி, உங்க சமாதானத்தை இழந்துடுவே. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த கவலை உங்ககிட்ட வச்சுக்காத, கொண்டு வந்து என்கிட்ட வச்சிரு. ஹல்லேலூயா. நான் உன்னை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. விசாரித்து அப்படி கடந்து போகிற தேவன் அல்ல, நேர்த்தியாய் அதின் காலத்துல உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிற தீர்வை அவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை உனக்கு அது பிரச்சனையா இருக்கலாம், அந்த பிரச்சனை உனக்கு உண்டாகும் முன்னே தேவன் அந்த பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு இப்படிதான் நடக்க போகிறது என்பதை அவருக்கு நன்றாகவே தெரியும். நீ அதை நினைத்து அழுது கொண்டிராத, கவலைப்படாத. உன் கவலையை கொண்டு போய் அவர் மேல் வைத்து விடு. ஹல்லேலூயா. அவர் உன்னை விசாரிக்கிறது. அவர் உன்னை விசாரிக்கிறபடினாலே உன் மேலே ஒரு கண் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் கவனித்துக் கொண்டு இருக்கிறது. உன்னுடைய ஒவ்வொரு நகர்களும் கவனித்துக் கொண்டு இருக்கிறது. அவனை விசாரித்துட்டு அவர் போய்விடவில்லை. உன்னுடைய அசைவுகளை, நகர்களை அணுவாய் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். என்னைக்கு அவர்கிட்ட நீங்க சொன்னீங்களோ, என்னைக்கு அவர் மேல அந்த கவலை வச்சிட்டீங்களோ, அந்த நிமிடத்திலிருந்து ஆண்டவர் அதற்கான வேலையை அவர் ஆரம்பிச்சிட்டாரு. நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு ஒரு தீர்வு உண்டு, அதற்கு ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேல கவலையை நீ வைத்து விட்டாயே, வேறெங்க யாரிடத்து நீ சொல்றது இல்லையே, அவர் அதின் காலத்துல உனக்காக அவர் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். எந்த கவலையானா இருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் முதல் நாளில உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். வருடங்களாய் அந்த கவலை உன்னை அழித்துக் கொண்டு இருக்கலாம். ஒருவேளை மாத கணக்கில் அழித்துக் கொண்டு இருக்கலாம். அடிக்கடி வந்து போய் கொண்டு இருக்க மனசுல, இது ஏன் ஆண்டவரே, எதற்கு ஆண்டவரே, ஏன் இது இப்படி என்று சொல்லு அந்த கவலை உன்னை அழித்துக் கொண்டு இருக்கிறதா? ஒருவேளை அநேகரிடத்தை சொல்லி பார்த்தேன், அல்லது தீர்வு உண்டாகும் என்று அநேகரிடத்துல கேட்டு பார்த்தேன், ஒண்ணு நடக்கல, ஒண்ணு தீர்வு உண்டாகல. கடைசியில இப்ப அதுக்கு வழியே இல்லைன்ற ஒரு நிலைமை வந்துடுச்சு. உனக்காய் வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குற தேவன் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் உன்னை விசாரித்து கவலைய தூக்கி போட்டுட்டு அப்படியே உன்னை சந்தோஷத்தினால் நிரப்புகிற சொல்லற. நீங்களோ துக்கப்படுவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். ஆனால் ஒரு நாள் வரும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா.
ஒரு நாள் அப்படியே தலைக்கீழாய் மாறப் போகிறது. உங்கள் துக்கம் அப்படியே மகிழ்ந்து களி கூறுகிற சந்தோஷ நாள் நிரம்ப போகிற ஒரு நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர், நீங்க என்ன விசாரிக்கிறீங்கப்பா. ஏற்கனவே உனக்கு நல்லா தெரியும். இந்த பிரச்சனை வந்த பிறகுதான் எனக்கு தெரியும். அந்த பிரச்சனை வருகிறதற்கு முன்பாக உனக்கு தெரியும் ஆண்டவரே. பிரச்சனையில நான் எப்படி இருக்கிறாதான் முக்கியம். ஹல்லேலூயா. தேவன் அப்படிதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் மாறாதவர், அவர் விடுவிக்கிறவர், அவர் ரட்சகர், புதிய காரியங்களை செய்கிறவர், வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்குகிறவர். அவருக்குள்ள எந்த மாற்றம் இல்லை. ஆனால் பிரச்சனை வருவதற்கு முன்பாக நீ எப்படி இருந்த, பிரச்சனைக்கு வந்த பிறகு நீ எப்படி இருக்கிற? ஹல்லேலூயா. அப்போது இருந்த விசுவாசம் என்ன, இப்போது இருக்கிற விசுவாசம் என்ன? நீ அறிந்திருக்கிறாயா உன்னை விசாரிக்கிறவர் இன்னார் என்று? பிரச்சனை வந்து மாறிட்டியா? விசுவாசம் குறைஞ்சிருச்சா? தேவன் மேல இருந்த நெருக்கம் குறைஞ்சிருச்சா? அவரை தேடுறது குறைஞ்சிருச்சா? பிரச்சனையே பார்த்துட்டு அதுக்காக முயற்சி பண்ணிட்டு நேரத்தை அதுக்கு ஒதுக்கிட்டு மாறிட்டியா? பிரச்சனை வந்தனும் இங்க வேற மாதிரி ஆக்டிவ் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா தேவ பிரசனத்தை இழந்துருவாங்க, சமாதானத்தை இழந்துருவாங்க. அவர் மாறல. ஹல்லேலூயா. அவர் உன் அருகில் தான் இருக்கிறார். அவர் நேசத்துல மாற்றம் இல்லை. அவர் உண்மையில் வைத்திருக்க திட்டத்துல மாற்றம் இல்லை. அவர் உனக்காய் செய்ய மனதில் மாற்றம் இல்லை. அவர் எதிலும் மாறவில்லை. ஆனா சூழ்நிலைகள் மாறும்போது, பிரச்சனைகள் நெருக்கும் போது நம்ம பார்வையை கொண்டு போய் என்ன பண்ணுகிறோம்னா பிரச்சனை மேல வச்சிடும். பேதுரு பாருங்க, அருமையா கடல் மேல் நடக்கிறான். கடல் மேல் நடக்கிறது எவ்வளவு அற்புத அனுபவம். இயேசுக்கு ஈக்குவலா கடல் மேல் நடக்கிறான் பாருங்க, எவ்வளவு அற்புத அனுபவம். அவர் அதிசயமான ஒரு அனுபவம் பாருங்க. கடல் மேல் நடக்கிறான், எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். சந்தோஷமா அப்படி நடந்து போக வேண்டியது தானே. சின்ன காற்று அடிக்குது, அலைகள் அங்க பெருசா வருது. பார்வை கொஞ்சம் திருப்பினா பாருங்க, முழுக ஆரம்பிச்சுட்டான். உன்னை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். பிரச்சனை மீது உன்னுடைய பார்வை வைத்து விடாதே. விசுவாசத்தோடு தொடர்ந்து நடந்துட்டு போ. ஹல்லேலூயா. நீ முழுகாதே. பிரச்சனையை பார்த்தா முழுகிடுவே. அதையே யோசித்து இருந்தா அவன் பிரச்சனையில முழுகி, கவலையில கண்ணீர்ல முழுகி உள்ள போயிடுவார். ஒரு நல்ல வேலை செஞ்சவன், என்ன ரட்சியம் ஆண்டவரே, என்னால முடியலன்னு ஒரு குரல் கொடுத்தான் பாருங்க. இயேசு வந்து அவன் கரத்தை பிடிச்சு தூக்கி, என் கையை நல்லா பிடிச்சிக்கப்பா. ஹல்லேலூயா. இப்ப காத்தடிக்கலாம், மழை அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், கடல் கொந்தளிக்கலாம். இப்போது என் கரத்தை நீ பிடித்திருக்கிறபடினாலே எந்த பிரச்சனை உன்னை மேற்கொள்வதல்ல. இப்போது என் கூட நடக்கலாம். ஹல்லேலூயா. நீ அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டா 1000 பிரச்சனைகளை சூழ்ந்திருந்தாலும் முழுகாமல் நடந்து போகலாம். கண்களை மூடுவோம். Hallelujah. Thank you, Father.